சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று நெசவாளர்களின் கோரிக்கைகளை டிடிவி தினகரன் நிறைவேற்றுவார் என அமமுக நிர்வாகி கே.எஸ். சந்தோஷ்குமார் தெரிவித்தார். விருதுநகர் மற்றும் மேற்கு மாவட்ட அமமுக சார்பில் சத்திரப்பட்டியில் அக்கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் கே.எஸ். சந்தோஷ்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைமை பேச்சாளர் பாண்டியன், ஆனந்தன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் ரஃபீக் ராஜா மற்றும் அமமுக மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கே.எஸ். சந்தோஷ்குமார், விசைத்தறிகள் மீது போடப்பட்டுள்ள 12% வரியை 5% குறைப்போம் என திமுக அளித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என விமர்சித்தார். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு மாதம் 1000 யூனிட் இலவசம் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது இபி மின்கட்டண கட்டணம் மாதம் ஒரு முறை என்பது ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வோம் சொன்னாங்க. அது செய்யல. சிறு குறு விசைத்தறியாளர்கள் தொழிற்சங்கத்துக்கு மாதம் 1000 யூனிட் ஃப்ரீயா தரும் சொன்னாங்க. அதுவும் செய்யல. நம் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையாக சுத்திகரிக்கப்பட்ட நிலையம் அமைத்து இங்குள்ள சிறு குறு தொழிற்சாலைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதை கேட்டாங்க. அதுவும் கிடையாது. மத்திய மாநில அரசுகள் விதித்து விசைத்தறிகளின் மீது போடப்பட்டுள்ள 12% வரியை 5% குறைக்க வேண்டும் என்பதை கேட்டோம். அதுவும் செய்யல. ஆனால் 2026 நமது கழகத்தின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற இது அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.